சரி, இந்த 4500 கோடியும் ஸ்ரீலங்காவுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் வராது. இல்ல இல்லையா? சரி, நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு விளங்குது. அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு எவ்வளவு பணம் இந்த மெச்சினூடாக வந்திருக்கும், எவ்வளவு வருமானம் வந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இலங்கைக்கு மொத்தமாக 30,000 பயணிகள் வரை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்தியாவிலிருந்து 18,000 பயணிகளும் பாகிஸ்தானிலிருந்து 12,000 பயணிகளும், இது குறைந்தபட்சமாக ஒரு 30,000 பயணிகள் வரை ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கலாம். இப்படி வந்த 30,000 பயணிகளும் அவங்க தங்கின ஹோட்டல்ஸ், அதே மாதிரி ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணினாங்க, இந்த நாட்டில் அவங்க எவ்வளவு செலவு செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு பயணி இந்த டைமில் மேக்சிமமாக எல்லா இடங்களிலுமே ஒரு ஃப்ளைட் டிக்கெட்ஸாக இருந்தாலும் சரி, ஹோட்டல் ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, கொலம்பில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸில் ஃபுட் அண்ட் பெவரேஜஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஹை லெவல் ரேட்டுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஆகவே மேக்சிமமாக மினிமமாக குறைந்தபட்சம் ஒரு பிரயாணி வந்து 2 லட்சம் ரூபாய்கள் செலவு செய்கிறார் அப்படிங்கிற மிக குறைந்த ஒரு கணக்கு நாம் எடுத்தாலும் கிட்டத்தட்ட 30,000 பிரயாணிகள் 2 லட்சம் ரூபாய்களை செலவு செய்திருப்பார்கள். எவ்வளவு வரும்? மொத்தமாக 6 பில்லியன், அதாவது 600 கோடிகள். அதே போல இன்றைக்கு இந்த மேட்ச் நடந்த அந்த ஸ்பாட்டில் அந்த கிரவுண்டை சுற்றி விஐபி பேக்கேஜ், அந்த விஐபிகளுக்கான பாக்ஸஸ், அவங்களுக்கான டிக்கெட் சேல்ஸ், இன்றைக்கு நடந்த மொத்த டிக்கெட் சேல்ஸில் ஸ்ரீலங்காவுக்கான பங்கு, அதே மாதிரி இந்த பிக்மி, ஊபர், அதை சுற்றி நடந்த லோக்கல் வெண்டர்ஸ், இவங்களோட இந்த பிஸ்னஸ்களூடாக 1 பில்லியன், அதாவது 100 கோடிகள் வரை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மொத்தமாக 7 பில்லியன் வந்துட்டா இங்கே மிச்சமாக நடந்த இந்த பப்ஸ், ஹோட்டல், மற்ற பிஸ்னஸ்கள், இவங்க சுற்றி பார்க்குறது, இந்த டூரிஸ்ட் மிச்ச நாளில் தங்க போகிற விஷயங்கள், இவங்க போகிற நைட் கிளப்ஸ், இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 3 பில்லியன், மொத்தமாக 10 பில்லியன்கள் வரை ஸ்ரீலங்காவுக்கு வருமானம் வரலாம், அது வந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தமாக ஒரு 1000 கோடி பிஸ்னஸ்களை செய்து முடித்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஒரே கல்லில் நம்ம முதல் சொன்ன மாதிரி ஒரே கல்லில் 2 மாங்காய்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வளவுதான் ஸ்ரீலங்காவில் நடந்து இன்றைக்கு பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையில் நடந்த மேட்ச் சம்பந்தமாக நடந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோ அல்லது இன்கமோ ஏதாவது ஒரு விஷயம். உடைய சேனல் புது சேனல், சின்ன சேனல், எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி மக்களே. தேங்க்யூ டியர் வியூவர்ஸ்.